சத்தியமித்ரன். மாவட்ட செய்திகள் வாசிப்பது ஆர். கீதா. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 216 லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட நகராட்சி நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் இன்று காலை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சத்தியமங்கலம் நகர செயலாளர் மற்றும் நகராட்சி தலைவர் திருமதி ஜானகி ராமசாமி, துணைத் தலைவர் நடராஜ், நகராட்சி ஆணையாளரும் சக்தி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவரும் KCP இளங்கோ உள்ளிட்டோர் குத்துவிளக்கேற்றி இந்நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர். இதில் கவுன்சிலர்களும் ஊர் பொதுமக்களும் பள்ளி மாணவ மாணவிகளும் சத்தியமங்கலத்தில் உள்ள அனைத்து வணிகர் சங்கமும் வியாபாரிகள் சங்கமும் சமூக ஆர்வலர்களும் அனைத்து கட்சி நிர்வாகிகளும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் பி. நிஜாம் பாஷா மற்றும் ஒளிப்பதிவாளர் சிவகுமார். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக முல்லை பெரியாறு அணை பலம் இழந்துவிட்டதாக உண்மைக்கு புறம்பான பல தகவல்களை பரப்பி வரும் கேரளாவில் உள்ள சமூக வலைதளங்கள், பிரிவினைவாதிகள் மற்றும் சில அரசியல் கட்சிகளின் செயல்களை கண்டித்து முல்லை பெரியாறு வைகை பாசன விவசாய சங்க ஒருங்கிணைப்பாளர் அன்வர் பாலசிங்கம் என்ற பென்னி குக் அவர்களின் தலைமையில் இன்று மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்ட பேரணி கேரள எல்லையில் குமிளியில் லோயர் கேம்ப் பகுதியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கு பெற்று கேரள பிரிவினைவாதிகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். சத்தியமித்ரன் செய்திகளுக்காக பாண்டி கண்ணன். திருச்சி மத்திய மண்டல மாவட்டங்களுக்குட்பட்ட திருச்சி, தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, கரூர் ஆகிய 10 மாவட்டங்களில் கஞ்சா விற்பனையாளர்கள், கஞ்சா கடத்தல்காரர்களிடமிருந்து காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்ட சுமார் 1145 கிலோ எடையிலான கஞ்சாவை தஞ்சை மாவட்டம் அயோத்திப்பட்டியில் உள்ள மருத்துவ கழிவுகள் மேலாண்மை சுத்திகரிப்பு நிலையத்தில் தீயிட்டு அளிக்கப்பட்டன. தஞ்சை சரக DIG ஜியாவுல் ஹக் கஞ்சா பொட்டலங்களை தீயில் போட்டு அளித்தார். பின்னர் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியை காவல் உயர் அதிகாரிகள் ஏற்றுக்கொண்டனர். வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு முழுவதும் போதைப் பொருளுக்கு எதிரான இன்றைக்கி உறுதிமொழி எடுத்துருவோம். அதுக்கு தவிர போன வருஷம் போதைப் பொருள் எங்கெங்கே பிடிச்சிருந்தோம் அது எல்லாமே கோர்ட் மூலமாக ஆர்டர் வாங்கிட்டு இன்றைக்கி அவங்க நஷ்டம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம். நீங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கீங்க. அது அடிப்படையில் இன்றைக்கி 1150 கேஜி 1150 கேஜி இன்றைக்கி நம்ம திருச்சி சென்ட்ரல் ஜோன் சென்ட்ரல் ஜோனில் 8-9 டிஸ்ட்ரிக்ட் ப்ளஸ் திருச்சி சிட்டி மொத்தமாக 1150 கேஜி காஞ்சா இன்னைக்கு நஷ்டம் பண்ணுறோம். தென்னிந்திய யானைகள் நலவாழ்வு மையம் என்ற அமைப்பு தென்னிந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் யானைகள் பராமரிப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த யானை பாகன்களை தேர்வு செய்து விருது வழங்கி கௌரவித்து வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு தமிழகத்தில் சிறந்த யானை பாகனுக்கான விருது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஆதி கும்பேஸ்வரர் கோயில் யானை மங்களத்தை பராமரித்து வரும் யானை பாகன் அசோக் குமாருக்கு வழங்கப்பட்டது. யானைகளை முறையாக பராமரித்தல், யானைகளுக்கு தேவையான உணவு வழங்குதல், உடற்பயிற்சி கொடுப்பது, யானையோடு பழகும் விதம், யானைக்கும் பாகனுக்கும் இடையேயான புரிதல் உள்ளிட்ட பல்வேறு கூறுகளின் அடிப்படையில் சிறந்த யானை பாகன்களை தேர்வு செய்து வருகின்றனர். அதன்படி இந்த ஆண்டு நடத்தப்பட்ட ஆய்வில் மங்களம் யானையை பராமரித்து வரும் பாகன் அசோக் குமார் தென்னிந்திய அளவில் 4வது இடத்திலும் தமிழக அளவில் முதல் இடத்தையும் பெற்று விருதை தட்டி சென்றுள்ளார். விருது வழங்கும் நிகழ்ச்சி இன்று கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் நடைபெற்றது. சத்தியமித்ரன் செய்திகளுக்காக கும்பகோணம் தலைமை நிருபர் ஆனந்தி. மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் உயர்கல்வி நிறுவனங்களின் தேசிய தரவரிசை பட்டியல் ஒவ்வொரு ஆண்டும் வெளியாகி வரும் நிலையில் தற்போது இந்த ஆண்டுக்கான பட்டியல் வெளியாகி உள்ளது. மாணவர்களின் கற்றல், ஆசிரியர்களின் கற்பித்தல், ஆராய்ச்சி, மாணவர்களின் கல்வித்தரம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களின் அடிப்படையில் இந்த தரவரிசை தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கான தரவரிசை பட்டியலில் சென்னை IIT முதலிடத்தையும், பெங்களூர் IISc 2வது இடத்தையும், மும்பை IIT 3வது இடத்தையும், டெல்லி IIT 4வது இடத்தையும் பிடித்துள்ளது. மாநில பல்கலைக்கழகங்களில் சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் முதல் இடத்தையும், மேற்கு வங்கத்தின் ஜாதவ்பூர் பல்கலைக்கழகம் 2வது இடத்தையும் பிடித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.